இன்று ஒரு நகரம் நல்லா இயங்கணும்னா என்ன தேவை? சாலைகள் வேண்டும். மக்கள் சுலபமாக செல்லும் வழிகள் வேண்டும். ஒரு மையம் வேண்டும். அடையாளம் வேண்டும். மக்கள் கூடும் பொதுவான இடம் வேண்டும். இவை எல்லாம் நாம இன்று மாடர்ன் சிட்டி பிளானிங்ல பேசுற விஷயங்கள். ஆனா ஒரு கேள்வி, இந்த சிந்தனை எல்லாம் புதுசா? இல்லைன்னு சொல்லும் ஒரு பழமையான நகரம் இருக்கு. அது மதுரை. அதிலும் மீனாட்சி அம்மன் கோவிலை மையமாக வைத்து வளர்ந்த பழைய மதுரை. இன்று சிட்டினா மார்க்கெட், பஸ் ஸ்டாண்ட், ரயில்வே ஸ்டேஷன், ஆபீஸ்னு நாம் சொல்வோம். ஆனா பழைய மதுரையில சிட்டி சென்டர் ஒரு கோவில். அதுவும் வெறும் வழிபாட்டு இடம் மட்டும் இல்ல. மீனாட்சி கோவில் பழைய மதுரையின் இதயம். அது டிவோஷனல் ஸ்பேஸ் மட்டும் இல்ல. அதைச் சுற்றிதான் நகர வாழ்க்கை துடித்தது. மக்கள் வந்தார்கள். மக்கள் கூடினார்கள். வாழ்க்கை நகர்ந்தது. அதனால் இந்த கோவில் ஒரு மொனுமெண்ட் இல்லை, ஒரு லிவிங் சென்டர். மதுரையின் தெரு அமைப்பை பார்த்தால் இதை இன்னும் தெளிவாக புரிந்து கொள்ளலாம். மீனாட்சி கோவிலைச் சுற்றி அடுக்குகளாக நகரம் வளர்ந்தது. உள்ளிருந்து வெளியே போகும் ஒவ்வொரு அடுக்கும் நகர வளர்ச்சியின் ஒரு தடயம். இது ஒரு சாதாரண செட்டில்மெண்ட் போல தெரியலாம். ஆனா அதை கவனமாக பார்த்தால் ஒரு திட்டமிடல் தெரியும். சித்திரை வீதி, ஆவணி மூல வீதி, மாசி வீதி, வெளி வீதி. இந்த பெயர்கள் வெறும் தெரு பெயர்கள் அல்ல. அவை ஒரு மையத்தைச் சுற்றி நகரம் எப்படி படிப்படியாக விரிந்தது என்பதற்கான நினைவுச் சுவடுகள். இன்றைக்கு ரிங் ரோட், இன்னர் ரோட், அவுட்டர்னு நாம் பேசுற லாஜிக் அந்த காலத்துல வேறு வடிவில் இருந்திருக்கலாம். ஆனா ஒரு நகரம் சாலைகளால் மட்டும் உயிர் பெறாது. அதற்கு பொருளாதார ஓட்டமும் வேண்டும். அதுதான் பழைய மதுரையிலும் இருந்தது. கோவிலைச் சுற்றி சந்தைகள் உருவானது. மலர் சந்தை, பொருள் விற்பனை, கைவினை, சிறு வணிகம். இவை எல்லாம் அந்த மையத்தைச் சுற்றி உயிர் பெற்றன. அதனால் கோவில் ஸ்பிரிச்சுவல் சென்டர் மட்டும் இல்லை, எக்கனாமிக் எனர்ஜிக்கும் ஒரு தள்ளுபடி மையம். மதுரையின் திருவிழாக்கள் இந்த நகரத்தின் இன்னொரு முகத்தை காட்டுகின்றன. சித்திரை திருவிழா போன்ற திருவிழா காலங்களில் கோவில் உள்ளே மட்டும் நிகழ்ச்சி நடக்கவில்லை. நகரமே ஒரு விழா வெளி ஆனது. தெருக்கள் ஊர்வல பாதைகளாக மாறின. மக்கள் எல்லா திசையிலிருந்தும் வந்து சேர்ந்தார்கள். அதாவது இந்த நகரத்தின் மூவ்மெண்ட் கூட ஒரு சேக்ரெட் சென்டரை சுற்றி அமைந்தது. இதனால்தான் மீனாட்சி கோவில் பப்ளிக் லைஃப் சென்டர்னு சொல்லலாம். வழிபாடு நடந்த இடம்தான். அதே நேரத்தில் மக்கள் கூடும் இடமும் அது. சமூக உறவுகள், சந்திப்பு, நகர ஓட்டம், திருவிழா, வணிகம், இவை எல்லாம் ஒரே மையத்தை சுற்றி நடந்தது. இது ஒரு டெம்பிள் இன் a சிட்டி அல்ல. இது ஒரு டெம்பிள் சென்டர்ட் சிட்டி. இன்று ஸ்மார்ட் சிட்டினா ரோட்ஸ், மூவ்மெண்ட், ஐடென்டிட்டி, பப்ளிக் ஸ்பேஸ், சிட்டின்னு பேசுறோம். ஆனா பழைய மதுரை இந்த எண்ணங்களை வேறொரு மொழியில் ஏற்கனவே காட்டியிருக்கலாம். டெக்னாலஜி இல்லாத காலம், டிஜிட்டல் பிளானிங் இல்லாத காலம். ஆனா ஒரு மையம் இருந்தது. அதைச் சுற்றி நகர லாஜிக் இருந்தது. அதுதான் பழைய மதுரையின் அர்பன் இன்டெலிஜென்ஸ். அதனால்தான் பழங்கால மதுரையை ஒரு கோவில் நகரம் என்று மட்டும் சொல்லிவிட்டால் அது முழு உண்மை ஆகாது. அது ஒரு கோவிலை மையமாக வைத்து வடிவமைக்கப்பட்ட நகரம். மீனாட்சி அம்மன் கோவில் வெறும் பக்தி சின்னம் மட்டும் இல்லை. அது மதுரையின் அமைப்பு, அடையாளம், நகர ஓட்டம், பொது வாழ்க்கை எல்லாவற்றையும் தொடும் மையம். அதனால்தான் இன்றும் மதுரை என்றாலே நமக்கு ஒரு நகரம் என்று மட்டும் நினைவுக்கு வராது.
ஒரு மையம் கொண்ட நாகரிகம் நினைவுக்கு வரும். இந்த காணொளி பற்றிய உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செய்யுங்கள். இந்த காணொளி பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற வரலாற்று உண்மைகளை அறிய ஸ்ரவ்யா இன்சைட்ஸை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.